Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academy ல TNPSC AE and JDO க்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் Lotus Temple இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 1 க்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் ஓபன் டு ஆல். சோ எல்லாரும் வந்து இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. சோ அதாவது ஆஃப்லைன்ல வந்து ஆல் ஓவர் நம்ம TAF IAS Academy-ல எல்லா பிரான்ச்சஸ்லயும் போய் எழுதி இருப்பீங்க. சோ அதே மாதிரி ஆன்லைன்ல அட்மிஷன் போட்ட ஸ்டூடண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம TAF IAS Academy ஆல் பிரான்ச்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி குயிஸ் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி TNPSC எக்ஸாம் ரிலேட்டடா எல்லா அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றோம். சோ இந்த டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த லோட்டஸ் டெம்பிள் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8 மந்த் டியூரேஷனுக்கு கண்டக்ட் பண்றோம். நமக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனே TNPSC நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதே மாதிரி டிப்ளமோ அண்ட் ITI லெவல் போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல எக்ஸாம் வந்து AE எக்ஸாம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா JDO எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் மந்த்ல சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா நீங்க கிராக் பண்ணிடலாம். ஏன்னா டோட்டலா 93 பிளஸ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். 93 டெஸ்ட் கொடுக்குறோம். 18,500 18,500 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ அதனால இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எல்லாரும் இந்த டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போட்டுக்கங்க. இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரிப்பரேஷன் லெவலை பூஸ்ட் அப் பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? சோ எல்லாரும் தனியா வந்து ஒரு டெஸ்ட்டுக்கும் வந்து நோட் போட்டுக்காங்க. சோ அதாவது நம்ம டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நீங்க தனியா நோட் போட்டு எழுதி ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோம்னா நிறைய பாயிண்ட் வந்து சொல்லுவோம். அதை நீங்க ஒன்னொன்னுக்கு என்ன பண்ணுங்க, தனித்தனியா நோட்ஸ் வந்து எழுதிக்கங்க. சரிங்களா? சோ வீடியோவை பாஸ் பண்ணி என்ன பண்ணிக்கங்க, நோட்ஸ் வந்து எழுதிக்கங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், தப்பான கொஸ்டினுக்கு வந்து அசைன்மெண்ட் எழுதுங்க. அதாவது இப்போ நம்ம 100 கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா இதில் நீங்க ஒரு 70 கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டுட்டீங்க, பேலன்ஸ் 30 கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்கன்னா அந்த 30 கொஸ்டினை மட்டும் என்ன பண்ணுங்க, கொஸ்டின் வித் ஆன்சர். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வைங்களேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி வந்து எழுதிக்கங்க. எதனால அப்படி எழுத சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து நீங்க ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், நீங்க தப்பான கொஸ்டினை மட்டும் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோ த்ரூ பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் எழுதும் போதே நீங்க தப்பான கொஸ்டினை எழுதும் போதே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்ல மெமரி ஆகும். அதுக்காக சொல்றேன், தப்பான கொஸ்டினுக்கு டெக்னிக்கலும் சரி ஜிஎஸும் சரி எல்லாத்துக்குமே வந்து அசைன்மெண்ட் வந்து எழுதுங்க. அசைன்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு நோட் வந்து இந்த டெஸ்ட் பேட்சுக்குன்னு போட்டுக்கங்க. ஸோ அதே மாதிரி நான் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன்ல, அதையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ஓவராலா இந்த 93 கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எது தப்போ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹைவே இன்ஜினியரிங், அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஹைவே இன்ஜினியரிங். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the stages of engineering survey for highway location in the following order அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே மட்டும் இல்லை, சர்வேயிங்லேயும் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் லொகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்றது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேப் ஸ்டடி. சரிங்களா? ஸோ அதாவது நம்ம ஒரு ஹைவே ரோடு போட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊரோட மேப்பை பத்தி நம்ம படிக்கணும். ஓகேவா? அதான் மேப் ஸ்டடி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெகனைசன்ஸ் அப்படின்றது ரூட் சர்வே. அது வந்து ஒரு ரூட் தான், ஃபாலோயிங் ரூட் தான் ரெகனைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரிலிமினரி சர்வே, அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீடைல் சர்வே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அது என்னன்னா MRP டீடைல்
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட். அது என்ன எம்ஆர்பி டீடைல் அப்படின்னா, எம்னா மேப் ஸ்டடி, ஆர்ன்றது ரெகனைசன்ஸ் சர்வே, பின்றது பிரிலிமினரி சர்வே, டீடைல் அப்படின்றது என்னன்னா ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீடைல் சர்வே. ஸோ இந்த ஆர்டர் இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. Which of the following can be consider as a taking off point in a road planning in India அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதாவது நாக்பூர் பிளானு, பாம்பே பிளானு, லக்னோ பிளான், ஸோ இதெல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ டேக்கிங் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன அடிக்கணும், நாக்பூர் பிளான் அடிக்கணும். ஓகேவா? ஸோ நாக்பூர் பிளான் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் அப்படின்னு சொன்னா நாக்பூர் பிளான். செகண்ட் 20 இயர் பிளான் அப்படின்னா பாம்பே பிளான். சரிங்களா? செகண்ட் 20 இயர் பிளான் அப்படின்னா பாம்பே பிளான். தேர்ட் 20 இயர் பிளான் அப்படின்றது லக்னோ பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாக்பூர், பாம்பே, லக்னோ. ஸோ இந்த நாக்பூர் பிளானை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன், ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் இதான் வந்து நாக்பூர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, இதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். இந்தியன் ரோட் காங்கிரஸ் வந்து எந்த வருஷத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1934. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the road developed in a plan India the period. ஸோ இப்போ நான் சொன்னல ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் நாக்பூர் பிளான், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே பிளான், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ பிளான் அப்படின்றது சொல்லியிருக்கேன்ல, இதுக்கான வருஷம் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? சோ நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நாக்பூர் பிளான் வந்து 1943ல இருந்து 1963. ஸோ இந்த இயர் பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர் பிளான் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நோட் பண்ணிக்கங்க, ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் நாக்பூர் பிளான் எந்த வருஷம்னா 1943ல இருந்து 1963. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாம்பே பிளான். பாம்பே பிளான் வந்து பாத்தீங்கன்னா 61ல இருந்து 81. பாம்பே வந்து 61ல இருந்து 81. சரிங்களா? ஸோ இதில் வந்து நாக்பூர் அப்படின்னு போட்டு நாக்பூர் பிளான் போட்டு 1943ல இருந்து 63. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், 43ல இருந்து 63ல நாக்பூர் பிளான் சொன்னீங்க, ஆனா 61லே வந்து பாம்பே பிளான் வந்துச்சு, இடையில வந்திருக்கா அப்படின்னு கேட்டா அப்படிதான். ஸோ இது அதாவது இந்த நாக்பூர் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இன்பிட்வீன் முடிகிற ஸ்டேஜுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, பாம்பே பிளான் அப்படின்றத ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி லக்னோ பிளான். லக்னோ பிளான் வந்து பாத்தீங்கன்னா 1981ல இருந்து 2001. சரிங்களா? இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் ஹைவே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரும். சரிங்களா? அதனால இதை வந்து நோட் பண்ணிக்கங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமஸான கொஸ்டின், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணி போகணும். சரிங்களா? அதாவது இங்க ஒரு வெஹிக்கல் இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து இன்னொரு வெஹிக்கல் இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும், இப்படி ஓவர்டேக் பண்ணி போகணும். இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணி போகணும். ஸோ அந்த ஓவர்டேக்கிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபாலோயிங் டிபெண்ட்ஸ் ஆன் ரோடு வேவை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் ஆன் ஏ ரோடு வித் ஒன் வே டிராஃபிக் அப்படின்றாங்க. ஓகேவா? ஒன் வே டிராஃபிக் அப்படின்னு சொன்னாங்கன்னா D2 + D3, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. ஒன் வே டிராஃபிக் அப்படின்னா D2 + D3. இதுவே டூ வே டிராஃபிக் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்ஷன் பி வரும். டூ வே டிராஃபிக் அப்படின்னு சொன்னா D1 + D2 + D3 + D4. சரிங்களா? ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக்ல நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து கேட் லெவல் எக்ஸாம்ல தான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இருந்தாலும் இதுல இது ஸ்டேட் கவர்மெண்ட்ல TNPSC AE லெவலுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப இந்த டெஸ்ட்ல வந்து கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒன் வே டிராஃபிக்னு சொன்னா D2 + D3. D2னா பாத்துக்கங்க, the distance traveled by the overtaking vehicle during the reaction time by overtaking. அந்த ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? D3னா distance traveled by overtaking vehicle during total overtaking time அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரியாக்ஷன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். டோட்டல் ரியாக்ஷன் டைம், டோட்டல் ரியாக்ஷன் டைம், டிரைவரோட டோட்டல் ரியாக்ஷன் டைம்
ஸோ இந்த டோட்டல் ரியாக்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னு சொன்னால் 2.5 செகண்ட் அடிக்கணும். இதுவே ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 செகண்ட் அடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னா 2.5 செகண்ட் வரும், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்னா 2 செகண்ட் வரும். சரிங்களா, இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். வெரி ஹெவி டிராஃபிக்கு, மீடியம் டிராஃபிக், லைட் டிராஃபிக்கு. ஸோ இந்த பேரை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். லைட் டிராஃபிக்னா கம்மியாக இருக்கும், மீடியம் டிராஃபிக்னா அதை விட கொஞ்சம் கூட, ஹெவி டிராஃபிக்ஸ்னா கண்டிப்பாக மீடியம் விட அதிகமாக இருக்கும், வெரி ஹெவினா அதை விட ரொம்ப ஹெவியை விட ரொம்ப ஜாஸ்தி. இதை வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ லைட் டிராஃபிக் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், லைட் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா carry below the 70 vehicle per day. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, லைட் டிராஃபிக் அப்படின்னுவாங்க. carry below 70 vehicle per day. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து மீடியம் டிராஃபிக். ஸோ 70க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 70லேருந்து 250 அப்படின்னு சொல்லி இருக்கா, அப்போ அதுதான் வந்து மீடியம் டிராஃபிக். அடுத்தது ஹெவி டிராஃபிக் 250க்கு மேலே வரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து 251லேருந்து 600. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹெவி டிராஃபிக் எபோ 600 வெஹிக்கல். சரிங்களா? ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, பேரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இண்டிவிஜுவலாக ஏதாவது தனியாக கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்க, இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? திடீர்னு ஒன்லைனர் கொஸ்டினாக வந்து மீடியம் டிராஃபிக் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் பர் இயர் அப்படின்னு சொல்லி, பர் டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ மீடியம் டிராஃபிக் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 70 to 250 வெஹிக்கல் பர் டே அப்படின்றது நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒன்லைனர் கொஸ்டினா கேட்டால் நீங்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா லைட் டிராஃபிக், மீடியம் டிராஃபிக், ஹெவி டிராஃபிக், வெரி ஹெவி டிராஃபிக் அப்படின்னு பேரை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, the 30th highest hourly volume is adapted for design, there will be congestion on a road for only அப்படின்றாங்க. 30th hourly volume அப்படின்னு சொன்னாலே 29 hours in a year அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டேட்டா, இந்த கொஸ்டின் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. among the following the correct sequence for WBM அப்படின்றாங்க. WBM அப்படின்றது என்னது, வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு. சரிங்களா? WBM அப்படின்னா வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு, வாட்டர் பவுண்ட் மெக்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. MACADAM, வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு. ஸோ அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஹைவேஸ் பேமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா வியரிங் கோர்ஸு, பேஸ் கோர்ஸு, சப்பேஸ் கோர்ஸு, சப்கிரேடு, இந்த மாதிரி லேயர் பை லேயராக தான் வரும். பாட்டம் மோஸ்ட் போர்ஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சப்கிரேடு. சப்கிரேட்னா ஒன்றுமே இல்லை, சாயில் தான். அந்த சாயிலை நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஃபுல்லாக காம்பாக்ஷன் பண்ணணும். காம்பாக்ஷன் எதுக்காக பண்ணுறவங்க, அதில் இருக்கக்கூடிய வாய்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. காம்பாக்ஷன் வந்து எதுக்காக பண்ணுறாங்க, ஏர் வாய்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் காம்பாக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ சப்கிரேட்னா ஒன்றுமே கிடையாது, சாயில் தான். அந்த சாயிலில் இருக்கக்கூடிய ஏர் வாய்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ சப்கிரேடு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சப்கிரேட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சப்கிரேட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் லேட்ரல் கோஇன்ஃபைன்மெண்ட். சரிங்களா? அதாவது லேட்ரல் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட்டிங் த கோஸ் அக்ரிகேட். சரிங்களா? கோஸ் அக்ரிகேட் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஃபைன் அக்ரிகேட் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்ப்ரெட்டிங் த கோஸ் அக்ரிகேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஸ்க்ரீனிங், அது வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் மெட்டீரியல் வந்து நீங்கள் டாப்பில் தான் கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது வந்து இந்த மாதிரி லேயர் பை லேயராக வரும்பா. வியரிங் கோஸு, அடுத்தது வந்து பேஸ் கோர்ஸு, அடுத்தது வந்து சப்பேஸ் கோர்ஸு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்கிரேடு. ஸோ இதில் வந்து சப்கிரேட் அப்படின்றது இருக்குல்ல,
இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சாயில் அப்படின்னுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சப் பேஸு, அப்புறம் பேஸ் கோர்ஸ், கடைசியாக வியரிங் கோர்ஸ். இந்த வியரிங் கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டா இல்லை ரிஜிட் பேமெண்ட்டா அப்படின்றது டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பேமெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், இன்னொன்று ரிஜிட் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னா பிட்டுமினஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, ரிஜிட் பேமெண்ட்னா சிமெண்ட் கான்கிரீட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஹைவே இன்ஜினியரிங்கில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதில் வந்து அடுத்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் பாருங்க. ஸோ ஹைவே இன்ஜினியரிங்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இம்பார்ட்டனோ அது எல்லாமே ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ஃபார் ஏ ஹில் ரோடு வித் ஏ ரூலிங் கிரேடியன்ட், ஒரு ஹில் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூலிங் கிரேடியன்ட் கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எழுதுங்க. ரூலிங் கிரேடியன்ட் வந்து 6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி தி காம்பன்சேட்டிங் கிரேடியன்ட்? ரேடியஸ் வந்து 60 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ் வந்து 60 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் கிரேடியன்ட், கிரேடு காம்பன்சேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ கிரேடு காம்பன்சேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா 30 + R டிவைடட் பை R. ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் கிரேட் காம்பன்சேஷன் 75 டிவைடட் பை R. ஸோ இதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரூலிங் கிரேடியன்ட்டோட மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கிரேடியன்ட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ கிரேடு காம்பன்சேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது, ரொம்ப முக்கியம். 30 + R/R, அடுத்தது வந்து 75/R. இது ரெண்டுத்துல மினிமம் வேல்யூ தான் எடுக்கணும். சரிங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்பாங்க. கிரேட் காம்பன்சேஷனில் இந்த 2 ஃபார்முலா வந்து தனித்தனியாக கேட்பாங்க. அப்படி இல்லைனா இந்த 2 ஃபார்முலா கொடுத்துட்டு அதில் மினிமம் வேல்யூவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமா இல்லை மேக்ஸிமம் வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கணுமான்னு கேட்பாங்க. மினிமம் வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 30 + R டிவைடட் பை Rனு போட்டிங்கன்னா என்ன வரும்? 30 + 60 டிவைடட் பை 60. அப்போனா என்ன வரும்? 90 டிவைடட் பை 60 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6, 3 3s are 9. அப்போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3/2னாலே 1.5 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி பாருங்க, 75 டிவைடட் பை R. அப்போ 75 டிவைடட் பை 60ன்னு போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 டேபிளில் 3 2s are 6, 3 2s are 6, 3 5s are 15. அதுக்கப்புறம் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 5 5s are 25, 5 4s are 20. அப்போனா 5/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 டேபிளா 4 1s are 4, ஒரு பாயிண்ட்டை வச்சு 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 4 2s are 8. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 வரும், 1.25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் மினிமம் வேல்யூவை நான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் 1.5ன்னு வருது, இதில் 1.25ன்னு வருது. அப்போ இதில் எது மினிமம் வேல்யூ? 1.25. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? காம்பன்சேஷன் கிரேடியன்ட் ஈக்குவல் டு காம்பன்சேட்டட் கிரேடியன்ட். காம்பன்சேஷன் கிரேடியன்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? ஸோ 6% வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்களா, அது கூட இதில் வந்து கிரேடு காம்பன்சேஷன் மினிமம் வேல்யூ என்னது? 1.25. அதை வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரூல். அப்போ 6% மைனஸ் 1.25ன்னு போடுங்க. என்ன வரும்? கண்டிப்பாக வந்து 4 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரும். ஒன்று வந்து ஆப்ஷன் சியாக இருக்கணும், இல்லைனா ஏவா இருக்கணும். நம்ம போட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அப்போனா 6.00வா 1.25யா கேன்சல் பண்ணுங்க. இது ஒரு 5, இது ஒரு 10, இது ஒரு 9, இது ஒரு 10. ஸோ அப்போ இது ஒரு 5, 7, 4.75 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஏலையும் கேட்பாங்க, ஜேடிஓலையும் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சம்மும் முடிக்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த வீடியோ விட்டு நான் வெளியில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை, இந்த சம்மு சால்வ் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து என்ன பண்ணுங்கள், எழுதிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்தது இன்னொரு சம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. The length of a horizontal transition curve based on allowable rate of change of centrifugal acceleration. Rate of change of centrifugal acceleration அந்த வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 48 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Based on a rate of introduction of super elevation என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. Empirical formula based on empirical formula IRC 45 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. What is the shift of transition curve அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ shift of transition curve கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா L is equal to, formula நோட் பண்ணிக்கங்க, shift of transition curve அப்படின்னு போட்டுக்கங்க. S is equal to LS square divided by 24 into R. S equal to, அதாவது shift of
டிரான்சிஷன் கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஷிஃப்ட் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் என்ன ஃபார்முலா S is equal to LS square divided by 24 into R. ரொம்ப ரொம்ப முக்கியம் பா. இந்த ஃபார்முலா மட்டுமே எக்ஸாம்ல क्वेश्चन கேக்குறாங்க. அதே சமயத்துல ப்ராப்ளம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கிரேட் காம்பன்சேஷன் இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் டெஸ்ட்ல வந்து கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு சில क्वेश्चंस வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். அந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சில क्वेश्चंसலாம் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா கேட்போம். சோ இந்த டெஸ்ட் क्वेश्चन பேப்பரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஈஸின்னு தான் சொல்லலாம். ஓகேவா? சில பேர் நல்லா படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ கொஞ்சம் ஆவரேஜா படிச்சவங்களுக்கு மீடியமா இருக்கும். ஓகேவா? மத்தபடி டஃப்லாம் கிடையாது. கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல TNPSC AE JDO ல எப்படி கேட்பாங்களோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ பாருங்க LS ஸ்கொயர்னு சொல்றாங்களா? அப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்க Lன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ். சோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா centrifugal acceleration இருக்குல the horizontal curve based on allowable rate of centrifugal acceleration அந்த வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும். ஓகேவா? shift of transition curveல LS வந்து என்ன சொல்லிருக்காங்க 48 அப்படினு சொல்லிருக்காங்க. அப்பனா 48 square divided by 24 into R. R என்றது ரேடியஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? சோ அப்ப R ஓட வேல்யூ வந்து என்ன சொல்லிருக்காங்க இதோ பாருங்க. இதுல வந்து ரேடியஸ் வந்து எங்க சொல்லிருக்காங்கன்னா அதோ கொடுத்திருக்காங்க பாருங்க. டேக் த ரேடியஸ் ஆஃப் த கர்வ் 200 மீட்டர் அப்படினு சொல்லி ரேடியஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்பனா into 200. சோ இத சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 0.48 மீட்டர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் B. சோ வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. சோ இந்த क्वेश्चन பார்த்தாச்சு 10வது क्वेश्चन. அடுத்தது வந்து क्वेश्चन நம்பர் 11. சரிங்களா? क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. the total width of a road. ஒரு ரோடோட டோட்டல் width வந்து 10 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. கேம்பர் வந்து 2% னு சொல்லிருக்காங்க. அப்ப ஹைட் ஆஃப் த கிரான் வந்து கண்டுபிடிக்கணும். சோ கேம்பர் அப்படின்றது என்னது? இப்போ வந்து ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் போகக்கூடிய இந்த வேவை வந்து கேரேஜ் வே அப்படின்னுவாங்க. ஓகேவா? சோ இந்த கேரேஜ் வேல தான் வெஹிக்கிள் போகும். சோ அந்த கேரேஜ் வே அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம ஃபிளாட் ரோடா வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும் மழை தண்ணி வந்து அந்த ரோட்டு மேல தேங்கி நீங்கி என்ன ஆகும் தண்ணிலாம் உள்ள போகும். சோ இதனால நம்ம ரோடு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேம்பர் அப்படின்றது ஒன்று கொடுக்கணும். அதாவது இந்த ஹைவே இந்த கேரேஜ் வே இருக்குல்ல அங்க வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. சோ இங்க வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லோப் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். இதான் கேரேஜ் வேன்னு வைங்களேன். இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் கொடுப்பாங்க. சரிங்களா? ரெண்டு சைடும் இப்படி ஒரு ஸ்லோப் கொடுப்பாங்க. சோ இந்த ஸ்லோப் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா மழை தண்ணி வந்து மழை வந்து இப்படி பெய்யும் போது என்ன ஆகும் இப்படியே ட்ரைனேஜ் ஆகி இந்த பக்கம்னு சொல்லி போயிடும். சரிங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சோ இந்த கேம்பர்ல நிறைய இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர்னு ஒன்று இருக்கு, பாராபோலிக் கேம்பர்னு ஒன்று இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிட் பேமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் கொடுப்பாங்க. சரிங்களா? பாராபோலிக் கேம்பர்னு ஒன்று இருக்கு, கம்பைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் பாராபோலிக் கேம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இப்போதைக்கு நம்மளுக்கு சம் கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பார்ப்போம். சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் வித் ஆஃப் ரோடு. சோ இந்த ரோடோட டோட்டல் வித் வந்து 10 மீட்டரா? இது ஃபுல்லாவே 10 மீட்டர். அந்த 10 மீட்டரை நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ கரெக்டா இந்த மிட் பாயிண்ட்ல தானே நம்ம வந்து ஹைட் ஆஃப் த கிரான் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிடலாம் இது 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஹைட்டை தான் ஹச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. H is equal to formula W by 2 into N. W by 2 into 1 by N. So இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். H is equal to W by 2 into 1 by N. ஸோ இதில் வந்து Wன்றது டோட்டல் வித் ஆஃப் த பேமெண்ட் 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த N தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு. ஸோ அந்த N வந்து என்னன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம N கண்டுபிடிப்போம். கேம்பர் வந்து 2% கொடுத்துருக்காங்களா? அப்பனா n is equal to 2%. இந்த 2% நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2/100 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ அப்பனா 2/100 போட்டா கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2 5s are 10. அப்பனா என்னோட வேல்யூ வந்து 1/50. ஸோ இப்போ இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. W ஓட வேல்யூ வந்து டோட்டல் வித் ஆஃப் த பேமெண்ட்டா? ஸோ அப்போ வந்து இதில் n வந்து எனக்கு 1 in 50 அப்படின்றத என்னன்னு சொல்றாங்க
50 மீட்டருக்கு 1 வெர்டிகல்னு சொல்றாங்க. அப்ப அந்த 50 தான் நம்ம என்ன பண்ணணும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இது வந்து இந்த 50 தான் நம்மளுக்கு வந்து இந்த n ஓட வேல்யூ. சரிங்களா? 1/50 50 மீட்டருக்கு 1 வெர்டிகல் அப்படினா கரெக்ட்டா இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஹைட்ன்றது கண்டுபிடிக்க போறோம். அதுதான் கேபிட்டல் H. அப்ப இந்த n ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த 50 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப w/2 * 1/50 யா அப்ப வந்து W ன்றது டோட்டல் விட்த். அப்ப 10/2 * 1/50. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க. இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் ஆயிடுமா? அப்பனா 5 2s are 10 1/10 கிடைக்கும். 1/10 0.1 மீட்டர்னு எழுதிக்கலாம். அதனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? சோ இந்த n வந்து 1/50ன்றனால நீங்க இங்க 1/15 போட்டு அப்படியே எழுத கூடாது. சரிங்களா? ஏனா இந்த n வந்து 2% னு சொல்லிருக்காங்க. அதுல வந்து 50 மீட்டருக்கு ஒரு வெர்டிகல்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஹரிசாண்டலை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணி என்ன பண்ணனும் இந்த n க்கு வந்து 50ன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 12. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து சூப்பர் எலிவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சூப்பர் எலிவேஷன் அப்படின்றது என்னது? நிறைய ஹைவேஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு கர்வ்டு ரோடு இருக்கு அப்படினா அந்த கர்வ்டு ரோட்ல வந்து ரோடு வந்து ஃபிளாட் சர்ஃபேஸா நம்ம வந்து கொடுக்க கூடாது. ஏனா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் வெளியில இருந்து அந்த வண்டியை வந்து அட்டாக் பண்ணும். போயிட்டு இருக்க வெஹிக்கிளை வந்து அட்டாக் பண்ணும். அதனால என்ன ஆகும் வண்டி வந்து கவுறதுக்கு ஃபார்ம் இருக்கு. சரிங்களா? அதனால தான் என்ன பண்றாங்கன்னா சூப்பர் எலிவேஷன் கொடுக்குறாங்க. சூப்பர் எலிவேஷன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கவுண்டராக்ட் பண்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ரோட்ல வெளியில இருந்து என்ன பண்ணும்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை பிடிச்சி தள்ளும். இதனால வண்டி வந்து கவுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் என்ன பண்றாங்க சூப்பர் எலிவேஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா இன்னர் எட்ஜை மையமா வச்சு அவுட்டர் எட்ஜை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இன்னர் எட்ஜ், இது வந்து அவுட்டர் எட்ஜ் அப்படின்னுவாங்க. சரிங்களா? இன்னர் எட்ஜை மையமா வச்சு அவுட்டர் எட்ஜை வந்து ரைஸ் பண்றதுனால என்ன ஆகுது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம சேஃபா இருக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எலிவேஷன் கொடுக்குறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்திருக்க டேட்டாவெல்லாம் எழுதிக்கங்க. சூப்பர் எலிவேஷனுக்கு ஜெனரலா காமன் ஃபார்முலா என்னன்னா E + F = v² / 127 × R. வெலாசிட்டி வந்து km/h இருந்ததுன்னா இந்த ஃபார்முலால எழுதணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து m/s கொடுத்திருக்காங்க அப்படினா வேற ஃபார்முலா வரும். அது என்னன்னா E + F = v²/gr அந்த ஃபார்முலா வரும். சரிங்களா? சோ இது வந்து m/s ல இருந்து km/h மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும் 5/18 னால மல்டிப்ளை பண்ணனும். அப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு டிராஃபிக் அப்படிங்கற வார்த்தை வந்ததுனா நீங்க என்ன பண்ணணும் 75% வந்து பாத்தீங்கன்னா இதுல மல்டிப்ளை பண்ணனும். சரிங்களா? அப்ப வந்து v² ல 75% மல்டிப்ளை பண்ணீங்கனா வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா E + F = v² / 225 × R. இந்த ஃபார்முலா வரும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து எனக்கு சொல்லியிருக்கிறது வந்து சூப்பர் எலிவேஷன். சோ அதாவது ஒரு 2 லைன் ரோடு இருக்கு. அதுக்கான டிசைன் ஸ்பீடு 60 km/h னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 60 km/h வந்து டிசைன் ஸ்பீடு. v யோட வேல்யூ வந்து 60 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான ரேடியஸ் வந்து 400 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 400 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க மிக்ஸ்டு டிராஃபிக்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் இந்த ஃபார்முலா எழுதுறேன். ஒருவேளை மிக்ஸ்டு டிராஃபிக்னு சொல்லாம நார்மல் சூப்பர் எலிவேஷன் சொன்னா இந்த E + F = v² / 127 × R அந்த ஃபார்முலால போடலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் அழகா கிடைக்கும். E + F = v² / 127 × R. எனக்கு வந்து சூப்பர் எலிவேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதனால நான் என்ன பண்றேன் E யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா F ஓட வேல்யூ வந்து என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இதுல வந்து क्वेश्चनல வந்து what will be the super elevation provided in mixed traffic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்ஸ்டு டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் F ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் சொன்னாலும் F ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால E யோட வேல்யூ வந்து E யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். F ஓட வேல்யூ 0. ஸோ F 0 அப்படின்னா E = v² / 225 × R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 225 × R. ஸோ ஃபைனலாக இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க v² / 225 × R. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் v யோட வேல்யூ வந்து உங்களுக்கு 16 சொல்லியிருக்காங்க. அப்போ 60² / 225 × R ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 400ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ இதில் போடுங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 4% அப்படின்றது கிடைக்கும். ஈயோட வேல்யூ 4% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, what will be the ruling minimum radius? R வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா. minimum radius அப்பனா R கண்டுபிடிக்க சொல்றாங்க for a horizontal curve plain terrain அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து ரூலிங் டிசைன் ஸ்பீடு. ஸோ டிசைன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 127 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் டிசைன் ஸ்பீடு வந்து 80 km/hன்னு சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் ஈயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நார்மல் ஃபார்முலாலே போடலாம். சரிங்களா? நார்மல் ஃபார்முலாலே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து மிக்சடு டிராஃபிக்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? E plus F is equal to V square by 225 into R போடலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கல. சரிங்களா? ஸோ அதனால நார்மல் ஃபார்முலாலே போடுங்க. E plus F is equal to V square divided by 127 into capital R. இதில் போடுங்க. கொஸ்டினில் வந்து எனக்கு R கேட்குறாங்களா, அதனால் R இந்த பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? V square by 127 into E plus F அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறேன்? நான் வந்து R வந்து கண்டுபிடிக்கிறேன். மற்றது எல்லாமே எனக்கு வியோட வேல்யூ இருக்குது, 127 அது இருக்குது, ஈயோட வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், வியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடு தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ வியோட வேல்யூ வந்து நம்ம ஸ்பீடு கன்சிடர் பண்ணணுமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் டிசைன் ஸ்பீடு வந்து 127 சொல்லியிருக்காங்க. மினிமம் டிசைன் ஸ்பீடு 80 km/h சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரூலிங் டிசைன் ஸ்பீடை மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த 127 நம்ம வந்து இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து 127 whole square divided by 127 into E plus F. அது ஈயோட வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் 0.05 கொடுத்துருக்கேன், எஃபோட வேல்யூ 0.05 கொடுத்துருக்கேன். அப்போ 0.05 plus 0.05 அப்போ என்ன வரும்? 127 into 127 divided by 127 into, ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 0.1ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு 127க்கு ஒரு 127 கேன்சல் ஆகிடும். அப்போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 127 divided by 0.1. இந்த 0.1 1/10 எழுதிக்கலாம். அந்த 10 வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1270 மீட்டர்னு சொல்லி கிடைக்கும். அதனால இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. ஸோ இந்த மாதிரி சம்லாம் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14. G1 அதோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் 1.2% சொல்லியிருக்காங்க. G2 வந்து -0.8% சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேட் வந்து 0.1% per 20 மீட்டர் செயின்னு சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் ஏ வெர்டிகல் கர்வ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து லென்த் ஆஃப் த வெர்டிகல் கர்வ் இந்த G1 G2 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த வெர்டிகல் கர்வ் ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. G1 minus G2 divided by R. L length of vertical curve, length of vertical curve. இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன வரும்? G1 small g1 minus small g2 divided by R. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அழகாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு G1ஓட வேல்யூ ப்ளஸ் 1.2ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து G2 வந்து பார்த்தீங்கன்னா 0.2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ரெண்டு கொடுத்துட்டாங்க. ஆர்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடு. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பர் 20 மீட்டர் செயினுக்கு 0.1ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்? அந்த 0.1 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ போடுங்க. இது வந்து சம் ஈஸி தான், ஆனால் நிறைய பேர் வந்து நோட்டேஷனில் தப்பு பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ளஸ் 1.2ன்னு சொல்லியிருக்காங்க, இதில் வந்து -0.8ன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து கொஷினில் மைனஸ் கொடுக்கறத கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காமல் இதில் வந்து -0.8ன்னு போடாமல் வெறும்னே 0.8ன்னு போட்டு என்ன பண்ணுறாங்க? தப்பு பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு மைனஸ் இருக்குது. -0.8 divided by R ஓட வேல்யூ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடு அது வந்து 0.1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 1.2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 0.8 divided by 0.1. அப்போ வந்து என்ன வரும்? 10 2
அப்போனா 2 டிவைட் பை 0.1 அப்போ வந்து என்னென்னு பண்ணிக்கலாம் 2 இன்ட்டு இது வந்து 1/10 அது மேலே வந்துச்சுன்னா 10 மாறிடும் அப்போ 2 இன்ட்டு 10 20 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் 20 செயின் சரிங்களா 20 செயின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சரிங்களா ஸோ இந்த மாதிரி சம்மம் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது எக்ஸ்ட்ரா வைடனிங்கான சம்முப்பா ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ரா வைடனிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் டோட்டல் எக்ஸ்ட்ரா வைடனிங் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபார் எ பேமெண்ட்டோட வித் வந்து 7 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஹரிசாண்டல் ரேடியஸ் ஆர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 100 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆர் வந்து 100 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி லாங்கஸ்ட் வீல் பேஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் ஏ ரோடு 7 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க டிசைன் ஸ்பீடு 50 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா வைடனிங் அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க extra widening equal to extra widening mechanical widening plus psychological widening mechanical widening plus psychological widening mechanical widening கான ஃபார்முலா என்னன்னா NL²/2R psychological widening வந்து பாத்தீங்கன்னா V/9.5 into ரூட்டுக்குள்ள R ஃபார்முலா ரொம்ப முக்கியம்ப்பா ஃபார்முலா தான் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த மாதிரி சம்மெல்லாம் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா நான் டேரெக்டாக வந்து ஃபார்முலா வச்சே நிறைய கொஸ்டின் வந்து முடிச்சு விடலாம் இந்த டெஸ்ட்டு ஆனால் சம்மு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவும் படிச்சுக்கலாம் அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக வந்து 7 மீட்டர் அந்த 7 மீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டா வந்து கன்வெர்ட் பண்ணலாம் 7 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் வந்து 2 லேனாக கன்வெர்ட் பண்ணலாம் ஏன்னா நார்மலாக வந்து ஒரு வெஹிக்கிளோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2.44 மீட்டர் தான் சரிங்களா ஒரு வெஹிக்கிளோட வித்தே வந்து 2.44னா அப்போ வந்து நம்ம 2 வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால 2 லேனாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ n வந்து பார்த்தீங்கன்னா 2 Lன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓகேவா Lன்றது லென்த் ஆஃப் த வீல் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அது வந்து 7 மீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது ரோடு எக்ஸ்பெக்டட் ஆன் 7 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீல் பேஸ் இதோ பாருங்க லாங்கஸ்ட் வீல் பேஸ் 7 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அதனால 7² டிவைடட் பை 2 into R Rன்றது ரேடியஸ் சரிங்களா அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க ரேடியஸ் வந்து 100 மீட்டர் இதோ பாருங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ரேடியஸ் வந்து 100 மீட்டர் அப்படின்னு இருக்காங்க பிளஸ் வின்றது ஸ்பீடு அது வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க 50 km/h 50 divided by 9.5 into ரூட்டுக்குள்ள R மறுபடியும் R ஓட வேல்யூ வருது 100 ஸோ இவ்வளோதான்ப்பா இதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே கேன்சல் பண்ணுற மாதிரி தான்ப்பா இருக்குது நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கஷ்டமான சம்லாம் கேட்க மாட்டாங்க ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க இதோ பாருங்கள் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா 7² வந்து 49 அப்போ வந்து 49 டிவைடட் பை 100ன்னு சொல்லி இருக்கு ஸோ இங்கே வந்து ஒரு 50 இருக்கா ஸோ 9.5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க 10 அப்போனா இன்டூ 10ன்னு போட்டால் 95 அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணி போடுறது கஷ்டமா ஈஸி தான் சரிங்களா இது வந்து 0.49 வந்துருச்சு இது 5 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுங்க 5 10s are 50 5 1s are 5 5 9s are 45 ஸோ அப்போ வந்து 10/19 ஸோ இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா சிம்பிளான சம் தான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டுத்தில் எதா ஒன்று கண்டுபிடிங்கன்னுவாங்க மெக்கானிக்கல் வைடனிங்கோ சைக்காலஜிக்கல் வைடனிங்கோ எதா ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னுவாங்க இன்னொன்று ஆஃப் ட்ராக்கிங்னு கேட்பாங்க ஆஃப் ட்ராக்கிங்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க ஆஃப் ட்ராக்கிங் கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா இது அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுக்குற டேட்டா ஆஃப் ட்ராக்கிங்னு சொன்னாங்கன்னா L²/2R இந்த NL²/2R இருக்குல்ல இது n வந்து 1ன்னு எடுத்துக்கணும் ஆஃப் ட்ராக்கிங்னு சொன்னால் L²/2R இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் 16 the side distance அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா
the length of a roadway a driver can see ahead at a particular time. இப்போ வந்து ஒரு டிரைவர் வந்து வண்டியில வந்துட்டு இருக்காருன்னா அவரோட தொலைவுல அவர் பார்க்குற தொலைவுல இருந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு பாயிண்ட் தெரியுது அப்படின்றதா சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்வாங்க. இப்போ தூரத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கம்பம் தெரியுது அப்படின்னா அந்த போஸ்ட் கம்பம் என் கண்ணுக்கு தெரியறதுக்கு நான் எவ்வளவு தூரத்துல வந்து வண்டியில நிக்கணும் அப்படின்றதா சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைட் டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணி போகக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லேக் டிஸ்டன்ஸ் பிளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ பாருங்க, சைட் டிஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as length of a roadway a driver can see ahead at a particular point. சரிங்களா, particular time அப்படின்னுவாங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தெரிஞ்சுக்கங்க. ஜேர்கர் கமிட்டி எந்த வருஷத்துல ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1927ல ஃபார்ம் பண்ணாங்க. ஐஆர்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1934. சோ அதே மாதிரி சிஆர்ஆர்ஐ, ஓகேவா, சிஆர்ஆர்ஐ அப்படின்றாங்க சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்வாங்க. சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து எந்த வருஷத்துல ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1952. அதே மாதிரி என்ஹெச் ஆக்ட், நேஷனல் ஹைவே ஆக்ட் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து 1956ல ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18. which of the following curves fulfill the requirement of the ideal transition curve of a road alignment of a highway? Such a curve radius is inversely proportional to length of centrifugal acceleration of the uniform throughout the length அப்படின்றாங்க. கரெக்ட் தான். அதாவது நம்ம ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கர்வோட ஐடியல் ஷேப் என்ன ஷேப் அப்படின்னா ஸ்பைரல். சரிங்களா, ஐடியல் ஷேப்னு சொன்னா ஸ்பைரல் தான் அடிக்கணும். இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 19. the maximum limit of super elevation recommended for ஐஆர்சி ஹில்லி ரோடு. அதாவது வந்து சூப்பர் எலிவேஷன், இது ஒரு முக்கியமான டேபிள். என்ன சொல்றாங்கன்னா ஐஆர்சி ரெக்கமெண்ட் பண்றதுல ஹில்லி ரோடா இருந்தா சூப்பர் எலிவேஷன் மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்கணும்னா 10%. சரிங்களா, ஹில்லி ரோடுன்னு சொன்னா 10% அடிக்கணும். சரிங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7% ஒன்று இருக்கு, 4% ஒன்று இருக்கு. பிளெயின் அண்ட் ரோலிங் டெரைன்னா 7%. பிளெயின் அண்ட் ரோலிங் டெரைன் பிளைன் அண்ட் ரோலிங் டெரைன்னா 7% அடிக்கணும். அதே மாதிரி 4% அப்படின்றது அர்பன் ரோடு. 4% சொன்னா அர்பன் ரோடு அடிக்கணும். அதே மாதிரி ஹில்லி ரோடுன்னு சொன்னா 10%. ஹில்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சூப்பர் எலிவேஷனுக்கு வந்து ஹில்லி ரோடுனா 10%. இது ஒரு முக்கியமான டேபிள், இது நோட் பண்ணிக்கங்க, இது எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, the width of carriageway for a 2-lane road raised curb அப்படின்றாங்க. ஓகேவா, அதாவது 2-lane ரோடா இருக்கு, curb வந்து ப்ரொவைட் பண்றாங்க. curb அப்படின்றது என்னன்னா the boundary between carriageway and shoulder. it is a boundary between, நோட் பண்ணிக்கங்க, it is a boundary, boundary, boundary between carriageway and shoulder. carriageway and shoulder, SHOULDER. சரிங்களா, ஷோல்டர் அப்படின்றது எமர்ஜென்சி லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஷோல்டர்னா எமர்ஜென்சி லேன். அதாவது வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா கேரேஜ் வேல போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம ரோட்டு மேலேயே வண்டியை வைக்க முடியாது. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல வந்து ஷோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேவ்மெண்ட்ல போட மாட்டாங்க, ஃபுல்லாவே ரஃப் சர்ஃபேஸா என்ன பண்ணுவாங்க, சாயில வந்து காம்பாக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஷோல்டர் அப்படின்றது எமர்ஜென்சி லைன். ஸோ இந்த ஷோல்டரோட மினிமம் வித் வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கலோட மினிமம் வித் 2.44 மீட்டர் இருக்குல்ல, அதே வித்தை தான் இதுல கொடுக்கணும். சரிங்களா, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்வ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7.5 மீட்டர் வரும். வித்தவுட் கர்வ் அப்படின்னா 7 மீட்டர் வரும். சரிங்களா, வித்தவுட் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. வித்தவுட் கர்வ், வித்தவுட் கர்வ்னா 7 மீட்டர். இன்னொரு क्वेश्चन இன்டர்மீடியேட் லேன் வித் அப்படின்றாங்க, அது 5.5 மீட்டர். இன்டர்மீடியேட், இன்டர்மீடியேட் லேன் வித், இன்டர்மீடியேட் லேன் வித்னு சொன்னா 5.5 மீட்டர். இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா, நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதாவது வித் ரைஸ் இருக்கு அப்படின்னா 7.5 மீட்டர், வித்தவுட் கர்வ்னா 7 மீட்டர், இன்டர்மீடியேட் லேன் வித்னா 5.5 மீட்டர். அதே மாதிரி வெஹிக்கிளோட மினிமம் வித்னு கேட்டா 2.44 மீட்டர். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா, மினிமம் ஃபர்ரோ கிரேடு
assure the surface drainage அப்படின்றாங்க. ஸோ இது கொஸ்டின் வந்து புதுசாக இருக்கும், யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 0.05% ஃபர்ரோ ட்ரைனேஜ். சரிங்களா, அதாவது வந்து ஃபர்ரோ கிரேட் ஃபார் அஷூரன்ஸ் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் கடினமாக கேட்டிருக்கலாம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறோம். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் வேல்யூஸ் for coefficient of lateral and longitudinal friction? lateral னு சொன்னா 0.15 அடிக்கணும், longitudinal னு சொன்னா 0.35 அடிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஃபிரிக்ஷனோட வேல்யூ சூப்பர் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் lateral friction வரும், gradient அதுக்கெல்லாம் longitudinal friction வரும். சரிங்களா, அதே மாதிரி ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இதுக்கெல்லாம் longitudinal friction வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, the cross slope கேம்பர் இருக்குல்ல, கேம்பருக்கு அனதர் நேம் இருக்குப்பா, கிராஸ் ஃபால்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கிராஸ் ஸ்லோப்னு சொல்லுவாங்க. சூப்பர் எலிவேஷனுக்கு அனதர் நேம் என்னன்னா காண்ட்னு சொல்லுவாங்க, CANT காண்ட்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பேங்கிங்னு சொல்லுவாங்க, BANKINGன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிராஸ் ஸ்லோப் ஆஃப் ஏ பேமெண்ட் ஃபார் ஏ சேஃப் ட்ரைனேஜ், ட்ரைனேஜுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பா கேம்பர் தான். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. ஸோ கொஸ்டின் நம்பர் 23 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேம்பர்னாலும் கிராஸ் ஃபால்னாலும் கிராஸ் ஸ்லோப்னாலும் ஒன்று தான். இது வந்து ட்ரைனேஜ்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம வந்து கேம்பர் தான் கொடுப்போம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, the length of a transition curve. transition curve எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஃபார் ஏ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஹை லெவல், டிரைவரோட ஹை லெவல்ல இருந்து ரோடு வரைக்கும். சரிங்களா, டிரைவரோட இப்படி இருக்கக்கூடிய வெஹிக்கல்ல டிரைவர் இங்க உட்கார்ந்துருக்காருல்ல, டிரைவரோட ஹை லெவல்ல இருந்து ரோடு வரைக்கும் உள்ள டோட்டல் ஹைட் வந்து 1.2 மீட்டர் இருக்கும். சரிங்களா, இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏர்போர்ட் இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா பைலட்டோட ஹை லெவல்ல இருந்து ரோடு சர்ஃபேஸ் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க, 3 மீட்டர் வரும். சரிங்களா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, a portion of a roadway a continuous with traveled way and is intended for accommodated stopped vehicle. இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. அதாவது இப்படி இருக்கக்கூடிய கேரேஜ் வேல வண்டி போயிட்டு இருக்குல்ல, திடீர்னு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த கேரேஜ் வேலையை நிப்பாட்ட முடியும், ஏன்னா பின்னாடி வரக்கூடிய வண்டி வந்து பாதிக்கும். சரிங்களா, இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும் பின்னாடி வரக்கூடிய வண்டி. அதனால என்ன பண்ணணும்னா சைடில் வந்து இங்க ஷோல்டர் கொடுக்கணும், இங்க சைடில் ஷோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஷோல்டர்ல நம்ம இந்த வண்டியை வந்து என்ன பண்ணலாம், சேஃபா இங்க பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி என்ன ப்ராப்ளம்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்டாப்டு வெஹிக்கல்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா ஷோல்டர் எடுக்கணும். சரிங்களா, மீடியன் அப்படின்னு ஒன்று இருக்கு. மீடியன் அப்படின்றது இந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லேனுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரலில் இந்த மாதிரி மீடியன் ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா, நிறைய இடத்துல ஹைவேஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சென்ட்ரலில் கொடுத்து அங்கே வந்து செடி அந்த மாதிரி நிறைய வளர்த்து வச்சுருப்பாங்க. எதனால் அப்படின்னா வண்டி வந்து ஒன்னோட ஒன்று மோதிக்க கூடாது, டு அவாய்ட் த ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னுவாங்க. 2 வண்டி ஒன்னோட ஒன்று மோதாமல் இருக்கிறதுக்காக இது கொடுப்பாங்க. நோட் பண்ணிக்கங்க, மீடியன்னா டு அவாய்ட் ஹெட் ஆன் கொலிஷன், ஹெட் HEAD ஹெட் ஆன் கொலிஷன் COLLISION அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஷோல்டர் நான் சொல்லிட்டேன், கேரேஜ் வே அப்படின்றது சொல்லிட்டேன், வெஹிக்கிள் போகக்கூடிய அந்த வே. சரிங்களா, கர்புனா என்னன்னு சொல்லிட்டேன், இட் இஸ் ஏ பவுண்டரி பிட்வீன் கேரேஜ் வே அண்ட் ஷோல்டர் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே இந்த டெஃபினிஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஷோல்டர்னா என்ன, கர்ப்னா என்ன, மீடியன்னா என்ன, கேரேஜ் வேனா என்னன்றது கூகுளில் இமேஜ் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ரெகுலர் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படம்லாம் போட்டு நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஆல்ரெடி என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒருவேளை டவுட் இருந்ததுன்னா கூகுள்ல இமேஜ் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹைவே அசெண்டிங் கிரேடியன்ட். ஒரு ஹைவேல வந்து அசெண்டிங் கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் கிரேடியன்ட் 1/100 அப்படின்றாங்க. அசெண்டிங் கிரேடியன்ட் வந்து 1/100ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசெண்டிங் கிரேடியன்ட் அது வந்து 1/18 சொல்லியிருக்காங்க. 1/80. டிட்டர்மைன் த டீவியேஷன் ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அசெண்டிங் கிரேடியன்ட் கொடுத்துட்டாங்க, டிசெண்டிங் கிரேடியன்ட் கொடுத்துட்டாங்க, டீவியேஷன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அசெண்டிங் கிரேடியன்ட்னா ப்ளஸில் வரும், டிசெண்டிங் கிரேடியன்ட்னா மைனஸில் வரும். சரிங்களா, அப்போ டீவியேஷன் ஆங்கிள் என்ன கண்டுபிடிக்கணும்னா n = n1 - n2. ஸோ n1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/100 மைனஸ் ஆஃப் ஃபார்முலால ஒரு மைனஸ், இதுல ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1/80. அப்போ எல்சிஎம் எடுங்க, என்ன வரும், கீழே வந்து 8000ன்னு சொல்லி கிடைக்குமா, இங்கே ஒரு சைபர், இங்கே ஒரு 3 சைபர், அப்போ 80 + 100 1080
800ன்னு சொல்லி கிடைக்கும். இந்த ரெண்டு சைபருக்கு இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆகிடுமா? அதுக்கப்புறம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 2 9s are 18, 2 4s are 8 சரிங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து இன்னொரு சைபர் வந்து இருக்குது. அப்போனா என்ன கிடைக்கும்? 9/400 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? 9/400 எல்சிஎம் தான், வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, ரூலிங் டிசைன் ஸ்பீடு ஆன் எ கர்வ் சரிங்களா? டிசைன் ஸ்பீடு வந்து 100 km/h னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் எலிவேஷன் 7% கொடுத்துருக்காங்க. ரூலிங் டிசைன் ரேடியஸ் ஆர் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. லேட்டரல் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.15 அப்படின்றது கொடுத்துட்டாங்க சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? நார்மல் ஃபார்முலாலே போட்டுடலாம். E + F = V²/127 × கேபிட்டல் ஆரா? எனக்கு தேவை என்னது? இதில் வந்து ரூலிங் டிசைன் ரேடியஸ் தான் தேவை. அப்போ ஆர் தான் தேவை. அப்போ ஆர் = வியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 km/h. அப்போ 100² / 127 × E + F. E வந்து 7%, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0.07 எழுதிக்கலாம். ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் வந்து 0.15 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா? 100/127 × என்ன வருது? 0.07 + 0.15 அப்பனா உங்களுக்கு ஆன்சர் 358 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the right of way is a summation of. right of way ல என்னென்னலாம் வரும்னா கேரேஜ் வே வரும், ஷோல்டர் வரும், ரோடு மார்ஜின், இது எல்லாமே வரும் சரிங்களா? ஸோ இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ரெகுலர் பேட்சில் கிளாஸஸில் நடத்திட்டேன். அடுத்தது பாருங்க, calculate the சேஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. டிசைனிங் கிரேடியன்ட் வந்து 3% சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு வந்து 80 km/h சொல்லியிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.35 சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டோட்டல் ரியாக்ஷன் டைம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 2 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க? லேக் டிஸ்டன்ஸ் பிளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னுவாங்க சரிங்களா? லேக் டிஸ்டன்ஸ் பிளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் plus braking distance BREAKING சரிங்களா? பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஹைவேஸில் நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதாவது நடுவில் வழியில் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டீங்க, ஒரு நாய் குறுக்க வருது, இல்லைனா ஏதாவது ஒரு போஸ்ட் கம்பத்தை பார்த்துருக்கீங்க. ஸோ என்ன பண்ணணும்? போஸ்ட் கம்பம்னா அந்த லெவல் கிராசிங், ரயில்வே போகக்கூடிய லெவல் கிராசிங் இல்லைனா சிக்னல், இந்த மாதிரி என்ன பார்க்குறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று லேக் டிஸ்டன்ஸ், இன்னொன்று பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த அப்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்த உடனே இங்கேயே வண்டியை நிப்பாட்ட முடியாது, கொஞ்சம் முன்னாடி வந்து தான் வண்டியை நிப்பாட்டுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? வண்டியை ஸ்லோ பண்ணிட்டே வருவீங்க. ஸ்லோ பண்ணிட்டு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்து லேக் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் பிரேக் போட்டதுக்கு அப்புறம் அங்கேயே வண்டி நிக்காது, கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி தான் நிக்கும் சரிங்களா? அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா? சோ இதுக்கு ஃபார்முலா லேக் டிஸ்டன்ஸ்னா v × t ன்னு சொல்லுவாங்க. பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னா v²/kgf, அதாவது 2gf kgf அப்படின்னு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. v²/2gf அப்படின்னு வரும். மீட்டர் பர் செகண்ட்ல கேட்டா இந்த ஃபார்முலா வரும். இதை நீங்க km/h கன்வெர்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். 5/18 னா 0.27 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப ஃபார்முலா SSD is equal to 0.278 capital V into T plus V²/254 into F. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா? km/h என்ன ஃபார்முலா வரும், மீட்டர் பர் செகண்டில் என்ன ஃபார்முலா வரும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இதில் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரேடியன்ட் வந்து டிசெண்டிங் கிரேடியன்ட் 3%ன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் F ± n% அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா? ஒருவேளை கிரேடியன்ட் கொடுக்கலனா f ஓட நிப்பாட்டிக்கலாம். கிரேடியன்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். km/h கேட்டா இந்த ஃபார்முலா, மீட்டர் பர் செகண்ட்ல கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா சரிங்களா? இதுலயும் f ± n%. ஸோ நீங்கள் வந்து மீட்டர் பர் செகண்டில் இதை கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால டேரெக்டாக என்ன பண்ணுறங்க, km/h ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க, என்ன வருது? 0.278 into V ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? V வந்து 80ன்னு சொல்லியிருக்காங்க. T வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் V², மறுபடியும் V ஓட வேல்யூ வந்து 80, 80² / 254 into F ஓட வேல்யூ 0.35
டிசெண்டிங் கிரேடியன்ட்னு சொல்லியிருக்காங்க. அசெண்டிங்னா ப்ளஸ் அடிக்கணும், டிசெண்டிங்னா மைனஸ். அப்போ 3%னா 0.03, அப்போனா மைனஸ் ஆஃப் 0.03. சரிங்களா? ஸோ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ போட்டு பாருங்கள், போட்டிங்கன்னா ஆன்சர் 123.26 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எல்லா டேட்டாவுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். சரிங்களா? ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து 31வது கொஸ்டின். இன்டர்மீடியேட் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் இருக்க தான் இன்டர்மீடியேட் சைட் டிஸ்டன்ஸ். இது வந்து 2 டைம்ஸ் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கு சமம். ரொம்ப ரொம்ப முக்கியம், 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்லாம். ஓகேவா? அடுத்தது அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ் ஆஃப் எ கர்வ் சேஃப் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு வந்து 110 km/h சொல்றாங்க. ஸோ அப்போ அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ்க்கான ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். E + F = V²/127 into capital R. அந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? மாத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? இப்படி எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து V யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, 110 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 127 into E யோட வேல்யூ என்ன, F ஓட வேல்யூ தான் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ E வந்து கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா நீங்களா அசியூம் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து பிளைன் அண்ட் ரோலிங் டெரைனில் 7% அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்போனா 0.07 அப்படின்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதாவது சூப்பர் எலிவேஷன் சொன்னாலே நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் வந்து 0.15 தான் எடுக்கணும், லேட்ரல் தான் எடுத்துக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் ஃப்ரிக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டு 0.15 அப்படின்னு போட்டுக்கலாமா? போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அழகாக கிடைக்கும், 440 மீட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. ஸோ இது வந்து என்னென்ன அப்பாரட்டஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எஸ்எஸ்சி ஜேஇயில் ஒரு தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன் சி அடிக்கலாம். ஓகேவா? டக்டிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? பெனிட்ரோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு பெனிட்ரேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிட்ரோமீட்டர் வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? அதாவது பிட்டுமனோட கிரேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெனிட்ரேஷன் டெஸ்ட் யூஸ் ஆகும். ஓகேவா? சாஃப்டனிங் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் அண்ட் பால் டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சாஃப்டனிங் பாயிண்ட்டுக்கு ரிங் அண்ட் பால் டெஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சிக்கு 1, டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அந்த மாதிரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எஸ்எஸ்சியில் இந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து அவுட் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? மற்றபடி இது டக்டிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரிக்யூரிட்டி மெத்தடு, ஃப்ளாஷ் அண்ட் ஃபயர் பாயிண்ட்டுக்கு வந்து பென்ஸ்கி மார்டர் க்ளோஸ்டு டெஸ்டர் அது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆப்ஷனாக இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 34. On a horizontal curve, the pavement is kept horizontal across the alignment, the pressure on outer wheel அப்படின்றாங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் கர்வில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவுட்டர் வீலோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வீலை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். ப்ரெஷர் ஆஃப் அவுட்டர் வீல் இஸ் மோர் தென் இன்னர் வீல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 35. இது ரொம்ப முக்கியம்ப்பா. பிளெயின் அண்ட் ரோலிங் டெரைன் அதுக்கு வந்து மினிமம் லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன வரும்? L = 2.7 into V²/R. சரிங்களா? மினிமம் லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் வந்து 2.7 into V²/R. ஓகேவா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? இதுவே ஸ்னோ பவுண்ட் ஏரியானா 1 V²/R வரும். சரிங்களா? ஸ்னோ பவுண்ட் ஏரியானா 1 V²/R வரும். சரிங்களா? அடுத்து 36 பாருங்க. இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் நான் ஃபார்முலா உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். என்ன வரும்? SSD = V × T + V²/2GF. KGFன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் 2GF ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதில் எதெல்லாம் வருது? Vன்றது ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கல், இது கண்டிப்பாக வரும். Tன்றது டோட்டல் ரியாக்ஷன் டைம், இதுவும் கண்டிப்பாக வரும். சரிங்களா? Fன்றது எஃபிஷியன்சி ஆஃப் பிரேக், அதாவது பிரேக்கிங் அப்ளை பண்ணுறது மூலியமாக தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் ஆல் த தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த கேம்பர் இன் எ ரோடு. கேம்பர்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ட்ரைனேஜ்க்காக தான் கொடுப்போம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 38. The ideal form of a curve in a summit curve. ஸோ கர்வ்ஸில் வந்து சம்மிட் கர்வ், வேல்யூ கர்வ் ரெண்டு முக்கியமான டாபிக் இருக்குது. சம்மிட் கர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுதான் வந்து சம்மிட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலி கர்வ் அப்படின்னுவாங்க. ஓகேவா? சப்மிட் கர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐடியல் ஷேப் வந்து என்ன ஷேப் கொடுக்கலாம்னா சர்க்கிளாக கொடுக்கலாம். ஆனால் அது வந்து ஃபார்ம் ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ப்ரொவைடட் ஷேப் அப்படின்னா ஸ்கொயர் பேரபோலா அடிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. ஐடியல் ஷேப் ஆஃப் சப்மிட் கர்வ் அப்படின்னா என்ன அடிக்கணும்? சர்க்கிள் அடிக்கணும். ப்ரொவைடட் ஷேப் ஆஃப் ஏ சப்மிட் கர்வ் அப்படின்னா பேரபோலா அடிக்கணும். ஸ்கொயர் பேரபோலா. ப்ரொவைடட் ஷேப்னா ஸ்கொயர் பேரபோலா. அதே மாதிரி வேலி கர்வ்ல ஐடியல் ஷேப் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ப்ரொவைடட் ஷேப்னு கேட்டால் கியூபிக் பேரபோலா. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. சப்மிட் கர்வ்ல ஐடியல் ஷேப்னு கேட்டால் சர்க்கிள் அடிக்கணும். ப்ரொவைடட் ஷேப் ஃபார் சப்மிட் கர்வ் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் பேரபோலா அடிக்கணும். வேலி கர்வ்ல வந்து ஐடியல் ஷேப்னு ஒன்று கிடையவே கிடையாது. ப்ரொவைடட் ஷேப்னு கேட்டால் கியூபிக் பேரபோலா அடிக்கணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்கொயர் பேரபோலானாலும் வெறும் பேரபோலானாலும் ஒன்று தான். கியூபிக் பேரபோலான்றது வேற. சரிங்களா? அடுத்தது பாருங்க. The desirable camber in a straight road in a water-bound macadam road. ரொம்ப முக்கியமான டேபிள் பா. கேம்பருக்கான டேபிள் நோட் பண்ணிக்கங்க. நான் ஷார்ட்டா எழுதுவேன், நீங்க உங்க நோட்ல வந்து பிரீஃபா எழுதிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹை ஸ்ட்ரென்த் பிட்டுமன் அல்லது சிமெண்ட் கான்கிரீட் ரோடு. ஹை ஸ்ட்ரென்த் பிட்டுமன் அல்லது சிமெண்ட் கான்கிரீட் ரோடு. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஹை ஸ்ட்ரென்த் பிட்டுமன் அல்லது சிமெண்ட் கான்கிரீட் ரோடு. ரெண்டாவது வந்து தின் பிட்டுமினஸ் ரோட் சர்ஃபேஸ். மூணாவது வந்து வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு. கடைசியா வந்து எர்த்தன் ரோடு. ஹை ஸ்ட்ரென்த் பிட்டுமன் அல்லது சிமெண்ட் கான்கிரீட் ரோடு, தின் பிட்டுமினஸ் ரோட் சர்ஃபேஸ், வாட்டர் பவுண்ட் மெக்கடம் அல்லது கிராவல் ரோடு, கடைசியா வந்து எர்த்தன் ரோடு. சரிங்களா? வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுனாலும் கிராவல் ரோடுனாலும் ஒன்று தான். கடைசியா எர்த்தன் ரோடு. சரிங்களா? இந்த பக்கம் வந்து ஹெவி ரெயின்ஃபால், இந்த பக்கம் லோ ரெயின்ஃபால். ஸோ டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்பில் தான் இருக்கும். பர்சன்டேஜில் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பர்சன்டேஜில் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்லோப்பில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2, 2.5, 3, 4. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு வந்து 1.67 வரும். இந்த 2 தூக்கி இங்கே போடுங்க. இந்த 2.5 தூக்கி இங்கே போடுங்க. இந்த 3 தூக்கி இங்கே போடுங்க. ஸோ டேபிள் ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த டேபிள்லேருந்துலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு கேட்டிருக்கிறது என்னது? மெக்கடம் ரோடா? ஸோ அப்போ வந்து வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுனாலும் கிராவல்னாலும் ஒன்று தான். 3% சொல்கிறாங்க. அப்போனா 100/3 போடுங்க. என்ன வரும்? 33 சொல்லி கிடைக்கும். அப்போ 1/33. ஸோ அதே மாதிரி 100/2 போடுங்க. என்ன வரும்? 40 சொல்லி கிடைக்கும். அப்போ 1/40. ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி பர்சன்டேஜில் படிங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி படிச்சிங்கன்னா தான் மறக்காது. ஸோ புக்கில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இந்த டேபிள் முக்கியம். இந்த டேபிள் அடிக்கடி கேட்குறாங்க. கேம்பருக்கான டேபிள். Which of the following is taken highest safe speed? Safe speed னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன அடிக்கணும்? 85% of the speed. சரிங்களா? சேஃப் ஸ்பீட்னா 85, டிசைன் ஸ்பீட்னு சொன்னா 98 அடிக்கணும். டிசைன் ஸ்பீட்னு சொன்னா என்ன அடிக்கணும்? 98 அடிக்கணும். சேஃப் ஸ்பீட்னு சொன்னா 85 அடிக்கணும். டிசைன் ஸ்பீட்னா 98 அடிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க 41வது क्वेश्चन. சோ இது வந்து அக்ரிகேட் டெஸ்ட்ல வரும். சோ அக்ரிகேட் டெஸ்ட்ல கிரஷிங் டெஸ்ட், இம்பாக்ட் டெஸ்ட், சோ இது எல்லாமே நிறைய வந்து எக்ஸாம்ல கேக்குறாங்க. அக்ரிகேட்டோட ஸ்ட்ரென்த் செக் பண்றதுக்கு கிரஷிங் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா சாம்பிள் ஆஃப் அக்ரிகேட் 12.5 ல பாஸ் ஆகி 10 mm ல ரீடைன் ஆவற அக்ரிகேட் தான் என்ன பண்ணுவாங்க? கிரஷிங் டெஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 42வது क्वेश्चन. சோ இந்த IS கோட் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்ட்க்கு வரும். பெனிட்ரேஷன் டெஸ்ட் பிட்டுமன் என்ன கிரேட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் பிட்டுமினஸ் பைண்டர். சோ கன்சிஸ்டன்சினாலும் கிரேட்னாலும் ஒண்ணுதான். சோ அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டான ஆன்சர். பெனிட்ரேஷன் சொன்னாலே நீங்க என்ன அடிக்கணும்? கன்சிஸ்டன்சி ஆஃப் பிட்டுமன் பைண்டர் அப்படிங்கறத அடிக்கணும். ஓகேவா? 43வது क्वेश्चन பாருங்க. as per IS 2386 part 4 1963 aggregate. இப்ப aggregate crushing test வந்து நீங்க பண்றீங்கல்ல, first sample of aggregate 12.5 ல பாஸ் ஆகி 10 mm ல ரீடைன் ஆவற aggregate நம்ம என்ன பண்ணனும்? கிராஜுவலா அதுல லோட் அப்ளை பண்ணி அதுக்கு அப்புறம் அத வந்து இது 2.36 ல சீவ் பண்ணி அத வெயிட் போடுவோம். சோ அதுல வந்து கடைசியா வரக்கூடிய அந்த percentage வந்து 30% குள்ள இருக்கணும். சரிங்களா? 30% குள்ள இருந்ததுனா நம்ம
என்ன பண்ணலாம் அந்த அக்ரிகேட்டை யூஸ் பண்ணலாம் 30 தாண்டி போச்சுனா பிரச்சனை ஓகேவா சோ அப்ப வந்து என்ன வரும் அக்ரிகேட் கிரஷிங் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வியரிங் சர்ஃபேஸ்னா 30% அது கீழ பேஸ் கோர்ஸ் இருக்கு அதுக்கு வந்து 45% னு சொல்லலாம் ஓகேவா ரொம்ப முக்கியம் இது வந்து கிரஷிங் மட்டும் இல்ல இம்பாக்ட்க்கும் அதுதான் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க the bitumen that is obtained residue during the distillation of a high resin petroleum அப்படினு சொல்றாங்க சோ ரெசிடியூ வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படினா residual bitumen அப்படினுவாங்க ரெசிடியூ சொன்னாலே residual bitumen அப்படினு சொல்லி ஆன்சர் பண்ணனும் ஓகேவா அடுத்து பாருங்க 45 CBR ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ CBR டெஸ்ட் கலிபோர்னியா பேரிங் ரேஷியோ சாயிலோட சப்கிரேட் செக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சோ இது வந்து எதுக்காக பண்றாங்கன்னா to find the relative shear strength of the bitumen சரிங்களா சோ அதாவது relative shear strength of soil னு சொல்வாங்க சாயிலோட relative shear strength கண்டுபிடிக்கிறதுக்கு தான் CBR டெஸ்ட் பண்ணனும் சோ இந்த CBR ல ரெண்டு முக்கியமான ஒன்னு இருக்கு ஒன்னு 2.5 mm இன்னொரு 5 mm ரெண்டுமே பெனிட்ரேஷன் அப்படினு சொல்லுவாங்க சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் in a CBR 5 mm exceed 2.5 5 mm exceed 2.5 அப்படினா நம்ம வந்து டெஸ்ட் வந்து என்ன பண்ணனும் மறுபடியும் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க கரெக்ட்டா கரெக்ட் 2.5 greater than 5 mm இருந்தா தான் அது கரெக்ட் சரிங்களா ஆனா இப்போ 5 mm to greater than 2.5 அப்படினா நம்ம என்ன பண்ணனும் அந்த CBR டெஸ்ட் திரும்ப பண்ணனும் சரிங்களா ஸ்டேட்மென்ட் 2 பாருங்க the identical result follow the CBR corresponding 2.5 mm penetration should be taken as design அப்படின்றாங்க identical result வந்து பாத்தீங்கன்னா 5 mm தான் வரணும் அவங்க 2.5 னு சொல்லிருக்காங்க அதனால இரண்டாவது ஸ்டேட்மென்ட் வந்து தப்பான ஸ்டேட்மென்ட் ஓகேவா அடுத்து பாருங்க 46 which of the following will have more viscous so இதுல வந்து prime coat tack coat so இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல வந்து எதுக்கு viscous ரொம்ப ஜாஸ்தினா tack coat first prime coat அடிக்கணும் அதுக்கு அப்புறம் தான் tack coat வரும் சரிங்களா அடுத்து பாருங்க 47வது क्वेश्चन the impact value of aggregate is calculated understanding which of the following characteristic property of aggregate impact அப்படினு சொன்னாலே toughness தான் toughness னு சொன்னாலே என்ன வரும் டைனமிக் லோட் தான் வரும் ரெசிஸ்டன்ட் டு சடன் டைனமிக் லோட் சோ இப்போ ஒரு ரோட் இருக்கு ரோட் மேல ஒரு வண்டி நிக்குது அந்த வண்டியோட லோட் கிராஜுவலா வந்து அந்த அக்ரிகேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இது வந்து கிரஷிங் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம் இதுவே அந்த ரோட் மேல வண்டி போயிட்டே இருக்கு அப்ப அந்த லோட் வந்து அந்த அக்ரிகேட்டுக்கு பாஸ் ஆகுது சோ அத வந்து என்னன்னு சொல்லுவாங்க இம்பாக்ட் லோட்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கு இம்பாக்ட் டெஸ்ட் பண்ணனும் சரிங்களா அடுத்து பாருங்க while conducting the softening point test of a bitumen so அப்ப வந்து softening point னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெம்பரேச்சர் சோ அந்த டெம்பரேச்சர்னால எந்த அளவுக்கு வந்து அந்த பிட்டுமனோட தன்மை இருக்கு அப்படினு செக் பண்றதுக்கு softening point test வந்து பண்ணுவாங்க ஓகேவா சோ அதே மாதிரி penetration test பிட்டுமன் என்ன கிரேட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சோ அதே மாதிரி viscosity test அது ஒன்னு இருக்கு சோ viscosityனாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் resistance against flow அப்படினு சொல்லுவாங்க ஓகேவா சோ அதே மாதிரி ductility test வந்து பிட்டுமனோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா the softening point testல வந்து ரெண்டு பால் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பால் இருக்கும் சோ அந்த பாலோட டயாமீட்டர் எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க 0.95 cm very very important சரிங்களா அடுத்து பாருங்க which of the following property of a bitumen related to Tnpsc mortar so Tnpsc mortar test வந்து flash and fire point அப்படினு தான் வரும் சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி the viscous liquid obtained from the distinctive distillation so அதாவது பிட்டுமன் தார் ரெண்டு இருக்கு ரெண்டுமே ஒண்ணானு கேட்டா ரெண்டுமே வேற வேற பிட்டுமன் வந்து பாத்தீங்கன்னா கட்டியா இருக்கும் தார் வந்து தண்ணியா இருக்கும் சரிங்களா fractional distillation of petroleum அப்படினா நம்ம பிட்டுமன் அடிக்கணும் distinctive distillation of wood அப்படினா ஆர்கானிக் மெட்டீரியல்னு சொன்னா தார் அடிக்கணும் சரிங்களா distinctive distillation னு சொன்னா தார் fractional distillation அப்படினா பிட்டுமன் ஓகேவா அடுத்து பாருங்க which one of the following test used for aggregate for abrasion abrasion க்கு வந்து என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கன்னா devil attrition test dowry abrasion test loss angel test சோ இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க அதனால இதுக்கு all the above அடுத்து பாருங்க for road payment க்கு என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ரோட் ரிப்பேரிங் வர்க் அதாவது ரோட் ரிப்பேர் வர்க் சோ அதே மாதிரி வந்து ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துக்குமே ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் தான் பயன்படுத்துவாங்க ஓகேவா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வேகமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் சரிங்களா 28 நாள் கொடுக்கறத கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸா கொடுத்துரும் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஓகேவா அடுத்து பாருங்க what is the percentage of a content asphalt cut back bitumen அப்படினா viscosity grade என்ன பண்ணும் கம்மி பண்ணிரும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு percentage asphalt இருக்கும்னா 80% இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க the impact test are used to determine impact test நான் இப்பதான் சொன்னேன் டஃப்னஸ்க்காக தான் பண்றது ஓகேவா அடுத்து பாருங்க the CBR test CBR ல ரெண்டு இருக்கு ஒன்னு 2.5 mm penetration இன்னொரு 5 mm penetration அதனால இதுக்கு ஆன்சர் both
A and B சரிங்களா. அடுத்தது பிட்டுமன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெட்ரோல்ல இருந்து ரீஃபைண்ட் ஆகி வரக்கூடிய ஒரு process சரிங்களா. பெட்ரோலியம்ல இருந்து ரீஃபைண்ட் ஆகி வரக்கூடிய process. இதுவே கோல் அதே மாதிரி ஆர்கானிக் மெட்டீரியல் wood இதுல இருந்து ரீஃபைண்ட் ஆகி வரது, இதுல இருந்து வரக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க, தார்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பிட்டுமன் அப்படிங்கிறது solid state for asphalt அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படினா செமி fluid state for mineral தார்னு சொல்லுவாங்க. அப்படினா fluid state for petroleum னு சொல்லுவாங்க. அதனால இதுக்கு ஆன்சர் all the above வரும் சரிங்களா. அடுத்து 59வது क्वेश्चन. Consider the following statement regarding the function for base course and sub-base course of payment அப்படின்றாங்க. ஓகேவா. So base course and sub-base course பத்தி தான் கேக்குறாங்க. Prevent mud pumping in rigid payment. Rigid paymentல வரக்கூடிய மட் பம்பிங்க நம்ம என்ன பண்ணணும், மட் பம்பிங்னா அந்த சாயில் ஸ்லர்ரிலாம் மேல டாப்ல வருது சரிங்களா, அதை வந்து நம்ம பிரிவென்ட் பண்ணணும் சரிங்களா. அடுத்து ப்ரொடெக்ட் தி சப்கிரேட் இன் எ ரிஜிட் பேமெண்ட். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சப்கிரேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப ரொம்ப பேஸ். அதனால இந்த ஸ்டேட்மென்ட்டும் கரெக்ட். அடுத்து ப்ரொவைட் டென்சைல் ஸ்ட்ரெngth ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கும் டென்சைல் ஸ்ட்ரெngthக்கும் சம்பந்தமே இல்ல ஓகேவா, அது ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரெngth தான் சொல்லணும். அதனால மூணாவது ஸ்டேட்மென்ட் தப்பு. பிரிவென்ட் வார்பிங் ஸ்ட்ரெஸ் இன் ரிஜிட் பேமெண்ட், இது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஆன்சர் வந்து 1 2 4. வார்பிங் டெஸ்ட் இதெல்லாம் நான் வந்து வார்பிங் ஸ்ட்ரெஸ்னா என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு தனியா சொல்லியிருக்கேன் ஓகேவா. அடுத்து क्वेश्चन நம்பர் 60. As described in Indian Road Congress, which of the following method used in design and analysis of flexible payment? Flexible payment க்கு தேவை முக்கியமான டெஸ்ட் என்னன்னா CBR டெஸ்ட் தான் தேவை சரிங்களா. சோ அதே மாதிரி செமி எம்பிரிக்கல்னு சொன்னா என்ன அடிக்கணும், ட்ரைஆக்சியல் மெத்தட் அடிக்கணும், ட்ரைஆக்சியல் மெத்தட் அடிக்கணும் ஓகேவா. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஃபாதர் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, வெஸ்டர்கார்ட், அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை தி டெஸ்ட் கண்டக்டட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன் இன் எ பேமெண்ட். சப்கிரேட் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பிளேட் பியரிங் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஓகேவா. அடுத்து தி கரெக்ட் ஆர்டர் தி ஃபாலோயிங் பேமெண்ட், அத நான் சொல்லியிருக்கேன், டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாட்டம்னா நமக்கு இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் லேயர் சப்கிரேட். சோ அப்பனா ரெண்டு வந்து முதல்ல வரும்னா கண்டிப்பா இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேவா. சோ அத பியரிங் கோர்ஸ், பேஸ் கோர்ஸ், சப் பேஸ் கோர்ஸ், சப்கிரேட் சரிங்களா. சோ அப்படி பாக்கும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 63. which of the following road construction the finished surface layer of the pavement in a cross slope 1 in 45 கேம்பர் கொடுத்தா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெல்ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அடுத்து பாருங்க 64வது क्वेश्चन. which of the following binder is best suited for repair work for bituminous pavement? சரிங்களா. repair work for bituminous pavement in rainy weather. rainy weatherக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, bituminous emulsion தான் பயன்படுத்துவாங்க ஓகேவா. சோ இது வந்து ரிப்பேரிங் வர்க்குக்கும் யூஸ் ஆகும் bituminous pavement-க்கு. அடுத்து பாருங்க intersurface treatment provided for a plug in a void porous surface and bond the loose particle in a bituminous pavement அப்படின்றாங்க. சோ இதுதான் prime coat. prime coat வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகேட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த வாய்ட்ஸ்லாம் ஃபில் பண்றதுக்கு மெயினா யூஸ் ஆகும், அதான் இன்டர்சர்ஃபேஸ் ட்ரீட்மென்ட் அப்படினுவாங்க ஓகேவா. சோ அடுத்து பாருங்க the construction joint. construction joint எதுக்காக ப்ரொவைட் பண்றாங்கன்னா bending moment and shear force வந்து ஸ்மாலா இருந்ததுன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. the member is supported by other member, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி இது வந்து ஹியூஜ் ஸ்ட்ரக்சருக்கு 18 மீட்டர் ப்ரொவைட் பண்ணனும், அதனால இதுக்கு ஆல் த அபவ். அடுத்து பாருங்க pick up the correct statement, எது வந்து கரெக்ட் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ construction joint வந்து பாத்தீங்கன்னா are necessary planned for the location, அது லொகேஷனை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா வரும். expansion joint provided for accommodate thermal expansion காக என்ன பண்ணுவாங்க, expansion joint கொடுப்பாங்க. contraction joint வந்து shrinkage cracks வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு கொடுப்பாங்க, அதனால இதுக்கு all the above. which instrument is used for measurement longitudinal coefficient of friction? coefficient of friction, longitudinal coefficient of friction வந்து மெஷர் பண்றதுக்கு பம்ப் இண்டிகேட்டர் பயன்படுத்துவாங்க, அதே மாதிரி ருஹோமீட்டர் அது பயன்படுத்துவாங்க சரிங்களா. அதே மாதிரி பேமெண்டோட அன்ஈவன்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் பம்ப் இண்டிகேட்டர் பயன்படுத்துவாங்க, பேமெண்ட் அன்ஈவன்னஸ். இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் லேயர் எதுன்னு சொல்லி கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணலாம் சப்கிரேட் ஓகேவா. அடுத்து பாருங்க choose the right matches. shoulder அப்படினு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், shoulder அப்படிங்கிறது எமர்ஜென்சி லேன் அப்படினு இருக்கேன் ஓகேவா. சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க, the slope provided in a side of the earth of the work அப்படின்றாங்க. இது வந்து நம்ம என்ன ஸ்லோப்பா கொடுப்போம் ஓகே, ஆனா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா earth work of a road அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதனால இது வராது. ஃபுட் பாத் அப்படிங்கிறது வந்து
பாத்தீங்கன்னா ப்ரொவைடட். ஃபுட்பாத் அப்படின்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெடஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அதாவது பெடஸ்ட்ரியன் டிராஃபிக் வந்து கொடுப்பாங்க. அதாவது நடைபாதை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். டிரைவேஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா கனெக்ட் தி ஹைவே இன் கமர்ஷியல் எஸ்டாப்லிஷ்மென்ட். கமர்ஷியல் எஸ்டாப்லிஷ்மென்ட்னாலே டிரைவேஸ் அடிக்கணும். பார்க்கிங் லேன் ப்ரொவைடட் இன் அர்பன் ஏரியா இன் a volume of a cycle traffic on a road is heavy, very heavy அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது லெஸ் டிராஃபிக்கே பார்க்கிங் லேன் கொடுக்கலாம். இதுக்கு வெரி ஹெவின்னு சொல்லிருக்காங்க. ஆனால அது தப்பா இருக்கு. சோ இதுக்கு வந்து 2 and 3 அப்படின்றது தான் கரெக்ட். சோ அதாவது ஷோல்டர்னா the slope provided in side of the earthwork of a road அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து கரெக்ட் தான். ஆக்சுவலா இது 1 2 3 ன்னு சொல்லிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது மட்டும் தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதனால 2 and 3 ஆர் கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்து சோ இது டிராஃபிக் இன்ஜினியரிங்ல வரும். பேசிக் கெபாசிட்டி, பாசிபிள் கெபாசிட்டி, டிராஃபிக் கெபாசிட்டி. சோ இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. பேசிக் கெபாசிட்டினா the maximum number of passenger car that can passes given point on a lane or a roadway during 1 hour under the nearly ideal roadway and a traffic condition which can possibly attained அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் கெபாசிட்டினா maximum number of vehicle that can pass given point அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ given point on a lane or a road during 1 hour under prevailing condition. சோ இதுல வந்து under nearly ideal roadway ன்னு சொல்றாங்க. இதுல under prevailing condition பேஸ் பண்ணி வரும் அப்படின்றது சொல்லிருக்காங்க. ஓகேவா? மிச்சம் இருக்கிறது traffic flow. So the number of vehicle moving specific direction அப்படினு சொன்னா நம்ம என்ன அடிக்கணும்? traffic flow அடிக்கணும். சோ இந்த क्वेश्चन வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. சோ இதுவும் வந்து கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 72வது क्वेश्चन. இது வந்து என்ன கேக்குறாங்கன்னா கரெக்ட் ஆர்டர் கேக்குறாங்க. நான் சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் நாக்பூர், ரெண்டாவது பாம்பே, மூணாவது லக்னோ. ஃபர்ஸ்ட் வந்து நாக்பூர் வரும், ரெண்டாவது பாம்பே, மூணாவது லக்னோ. அதனால 2 and 3 தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, இப்போ நான் சொன்ன பேமெண்டோட அன்ஈவனஸ் மெஷர் பண்றதுக்கு பம்ப் இண்டிகேட்டர் தான் பயன்படுத்தணும். ரட்டிங் அப்படினா என்னன்னா so the permanent longitudinal surface depression occurs in a wheel path flexible pavement in a passage of traffic அப்படின்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய flexible pavementல பாத்துருப்பீங்க. ஒரு டயர் வந்து போச்சு அப்படினா அந்த டயரோட டிஃப்ளெக்ஷன், அந்த டயரோட இதுவே அச்சே அப்படியே வந்து ரோட் மேல ஒட்டி இருக்கும். அதுதான் ரட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அடுத்து அப்ரேஷன் அட்ரிஷன். சோ அதாவது ரெண்டு சேம் மெட்டீரியல் ஒன்னோட ஒன்னு வராயறத அட்ரிஷன் னு சொல்லுவாங்க. ரெண்டு டிஃபரண்ட் மெட்டீரியல் ஒன்னோட ஒன்னு வராஞ்சதுனா அப்ரேஷன். சோ இப்போ அக்ரிகேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் பை லேயர் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களா. சோ இங்க வந்து மேல வந்து ஒரு வீல் லோட் ஆக்ட் ஆகுது. அந்த லோடும் இந்த அக்ரிகேட்டும் பாண்ட் ஆச்சு. அது ரெண்டும் வராஞ்சது அப்படினா என்னன்னு சொல்லுவாங்க? அப்ரேஷன். சோ அதே மாதிரி கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா ஒரு அக்ரிகேட்டும் இன்னொரு அக்ரிகேட்டும் நொறுங்க ஆரம்பிக்கும். அது அட்ரிஷன் னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்பனா வந்து அப்ரேஷன் அப்படிங்கிறது the wear mechanics that is causing a inclusion hard particles between sliding or rolling surface அப்படினு சொல்லலாம். ஓகேவா? attrition the breaking of a particles erosion which occurs resulting object hitting against each other அப்படினு சொல்லலாம். ஓகேவா? சோ அதனால இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B க்கு 3 வரும், C க்கு வந்து 1 வரும். ஓகேவா? 75வது क्वेश्चन. அதான் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ சிங்கிள் லைன் ரோட்னா 3.75 மீட்டர் வித் கொடுக்கணும். 2 லைன் ரோட் வித்தவுட் ரைஸ் இருக்கவுனா 7 மீட்டர் வரும். அதே மாதிரி வித் ரைஸ் இருக்கவுனா 7.5 மீட்டர் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க 76வது क्वेश्चन. The full width of a land appeared before finalizing the highway alignment அப்படினு சொன்னா என்ன வரும்? ரைட் ஆஃப் வே வரும். சரிங்களா? அடுத்து இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னா total reaction time 2.5 செகண்ட், overtaking side distance னா 2 செகண்ட்ன்றது சொல்லிருக்கேன். அடுத்து setback distance னா என்னன்றது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். the clearance distance depends upon இது எதை டிபெண்ட் பண்ணிலாம் இருக்குன்னா side distance டிபெண்ட் பண்ணி இருக்கும், radius of horizontal curve டிபெண்ட் பண்ணி இருக்கும், length of curve டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனால இதுக்கு all the above. அடுத்து 79வது क्वेश्चन பாருங்க. headlight side distance available at a valley curves should be at least how many times stopping side distance. headlight HLST வந்து பாத்தீங்கன்னா equal to stopping side distance க்கு இருக்கும். சரிங்களா? how many times னு சொல்றாங்க? 1 times அப்படின்றது தான் கரெக்ட். intermediate side distance னு சொன்னா தான் 2 times stopping side distance வரும். ஓகேவா? shift of transition curve ஃபார்முலா சொன்னேன் L2/24 into R. சோ அதே மாதிரி எந்த curve வந்து convexity upward-ஆ இருக்கும்னா summit curve தான். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க
அப்ரேஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியர் அண்ட் டியர்க்காக பண்ணுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அதே மாதிரி இம்பாக்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டஃப்னஸ்க்காக பண்ணுவாங்க. விஸ்காசிட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஸ்பாட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராக்டு பிட்மென்ட்க்கு பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது 83வது क्वेश्चन பாருங்க. சோ அதேதான் டக்டிலிட்டி டெஸ்ட். சோ அது வந்து அட்ஹெசிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிட்மென். சோ பிட்மெனோட அட்ஹெசிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெனிட்ரேஷன் டெஸ்ட் கிரேட் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஹார்ட்னஸ் அல்லது சாஃப்ட்னஸ் ஆஃப் பிட்மென் அப்படினு சொல்லலாம். ரிங் அண்ட் பால் டெஸ்ட் வந்து சாஃப்டனிங் பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கிறது கிராக்டு பிட்மென். சரிங்களா? சோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதே மாதிரி டிராஃபிக் சைன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெகுலேட்டரி சைன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்கும்னா சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? வார்னிங் சைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். இன்ஃபர்மேஷன் சைன் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? டிராஃபிக் சைன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து 85வது क्वेश्चन. parallel parking 30 degree parking, 45 degree parking, 90 degree parking. சரிங்களா? parallel parking வந்து the vehicle are parked along the length of the road accommodate the less number of vehicle. less number of vehicle வந்து parallel parking கொடுக்கலாம். சோ இது வந்து along the length of the road க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? 30 degree parking வந்து more number of vehicle parked that exceed better maneuvers அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? 45 டிகிரினாலே பஸ் ஸ்டாண்ட்ல தான் வண்டி வந்து 45 டிகிரிக்கு தான் பார்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து மோஸ்ட் கம்ஃபர்ட்டபிள் பார்க்கிங்னு சொல்லலாம். ஆனா லெஸ் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் தான் நம்ம வந்து பார்க் பண்ண முடியும். 90 டிகிரி பார்க்கிங் வந்து நம்ம டூ வீலர் ஸ்டாண்ட் நிறைய வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? 45 டிகிரி பார்க்கிங் மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு மெத்தட் அகாமடேட் மோர் வெஹிக்கிள் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் கேன் பார்க்டு மேனோவர்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 90 டிகிரி பார்க்கிங் வந்து பர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன். வெஹிக்கிள் வந்து பர்பெண்டிகுலர். சோ அதாவது இப்படி இருக்குன்னு வைங்களேன், இந்த வெஹிக்கிளும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ இதுதான் சொன்ன நாக்பூர் பேட்டர்ன். சோ இந்த மாதிரி நோட்டேஷன்ல தான் இருக்கும். இந்த டயகிராம் பாத்துக்கங்க. ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் இது வந்து நாக்பூர் பிளான்ல வரும். ஓகேவா? சோ 87வது क्वेश्चन. சூப்பர் எலிவேஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன், நான் சொல்லிருக்கேன் சூப்பர் எலிவேஷனாலே இன்னர் எட்ஜ் மையமா வச்சு அவுட்டர் எட்ஜ் ரைஸ் பண்ணிருப்பாங்க. the difference of a height of two edges carriageway of the width of carriageway அப்படிங்கறது தான் வரும். சரிங்களா? the highest point of road surfaceல highest point என்னன்னா crown னு சொல்லுவாங்க. ஓகேவா? ideal form of a curve in a submit curve circle. ஓகேவா? the convexity provided in a carriagewayல convexity provide பண்ணா camber அடிக்கலாம். the slope of a road pavement in a longitudinal direction, along the longitudinal directionல கொடுக்கக்கூடிய slope என்னன்னு சொல்வாங்கன்னா gradient னு சொல்வாங்க. if the top slope of a country 10 to 25%, இது ரொம்ப முக்கியமான terrain classification னு சொல்வாங்க. plain terrain, rolling terrain, mountainous, steep. plain terrain பொறுத்த வரைக்கும் 0 to 10%, rolling terrain 10 to 25, mountainous பொறுத்த வரைக்கும் 25 to 60, steep பொறுத்த வரைக்கும் greater than 60. இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ascending gradient என்ன சொல்லிருக்காங்க 1/15 சொல்லிருக்காங்க. descending gradient 1/15 கொடுத்திருக்காங்க. length of a summit curve கண்டுபிடிக்க சொல்றாங்க. summit curveக்கான length கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. length of the summit curve L greater than SSD அப்படினு சொன்னா n s²/4.4. இதுவே L less than SSD அப்படினு சொன்னா L இத திருப்பி போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்பனா இந்த s² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2s னு வருமா? 2s - 4.4 divided by n. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம n கண்டுபிடிக்கணும். கேபிடல் N n1 - n2 வா? சோ n1 வந்து ascending gradient அப்ப 1/50. descending gradient ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, descending gradientல ஒரு மைனஸ். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/50 அப்படினு சொல்லி வருமா? 5 5s are 25, ரெண்டு சைபர் வந்துரும். 50 + 50 100 னு சொல்லி கிடைக்கும். இந்த ரெண்டு சைபர் கேன்சல் ஆயிடும். 1/25 னு வரும். சோ இந்த ஃபார்முலால போடுங்க. L greater than SSD அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. என்ன வரும்? L இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ns²/4.4 அத போடிங்கனா உங்களுக்கு என்ன வரும்? n ஓட வேல்யூ 1/25 யா? அப்ப 1/25 into s வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் சைடு டிஸ்டன்ஸ் என்பது ஸ்கொயர் டிவைடட் பை 4.4. சோ இது கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 60 மீட்டர் அப்படினு சொல்லி கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா?
அடுத்து ஒரு முக்கியமான ஃபார்முலா டிசைன் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டீவியேஷன் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, டோட்டல் லெந்த் ஆஃப் a வேல்யூ கர்வ் அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 0.38 nv³ whole power 1/2. அத போடிங்கனா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். சோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா 0.378 nv³ whole power 1/2. சோ இது வந்து வேல்யூ கர்வோட ஃபார்முலா டோட்டல் லெந்த் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சோ அதே மாதிரி டார்கெட் அச்சீவிங் ஓவரால் டென்சிட்டி ரோட் லெந்த் தேர்ட் 28 பிளான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 28 பிளான், செகண்ட் 28 பிளான், தேர்ட் 28 பிளான். சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 28 பிளானை பொறுத்த வரைக்கும் டார்கெட் எவ்வளவுனா 16 km per 100 km square per 100 km square க்கு 16 km வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் 28 பிளான் நாக்பூர். செகண்ட் வந்து பாம்பே, அது வந்து செகண்ட் வரும். செகண்ட் 28 பிளான் வந்து பாத்தீங்கன்னா 32 km per 100 km square. தேர்ட் 28 பிளான் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ 82 km per 100 km square. சோ ரோடோட டார்கெட் இது இவ்வளவு முடிக்கணும் அப்படின்றது டார்கெட் வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 16, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 32, தேர்ட் வந்து 82. ஓகேவா? So based on your location and your function, நாக்பூர் ரோட் பிளான். நாக்பூர் ரோட் பிளான்ல மொத்தம் 5 கேட்டகரி இருக்கு. என்னன்னா நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ரோட். இது எல்லாமே வரும். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க இந்த கிரேட் காம்பன்சேஷன் ஆன் ஹரிசாண்டல் கர்வ். சோ இந்த கிரேட் காம்பன்சேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4% வந்து மேக்ஸிமம். சோ இந்த 4% விட கம்மியா இருந்ததுன்னா வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? 4% ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். 4% விட அதிகமா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. ஓகேவா? சோ இதுக்கு வந்து gradient is flatter than 4% அப்படினு சொல்லி வரும். not necessary. The coefficient of lateral friction. சோ இந்த क्वेश्चनல எத்தனை பேர் ஆன்சர் தப்பா அடிச்சீங்கன்னு தெரியல. क्वेश्चनல கேட்டது ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன். ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் சொன்னா friction கண்டிப்பா 0வா தான் இருக்கணும். ஓகேவா? 0.15 கிடையாது. அடுத்து ஓவர்டேக்கிங் ஜோன் கேக்குறாங்க. டிசைரபிள் லெந்த்னாலும் மேக்ஸிமம் லெந்த்னாலும் ஒண்ணுதான். அது வந்து 5 டைம்ஸ் OST க்கு வரும். மினிமம் OST மினிமம் லெந்த்னு சொன்னா என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும். மினிமம்னு கேட்டா 3 டைம்ஸ் OST வரும். டிசைரபிள் அல்லது மேக்ஸிமம்னு கேட்டா 5 டைம்ஸ் OST வரும். சரிங்களா? கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைஆக்சியல் டெஸ்ட். ட்ரைஆக்சியல்னாலும் கன்சாஸ்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? கன்சாஸ் ஹைவே டிபார்ட்மென்ட்னாலும் ஒண்ணுதான். அது வந்து ஒரு செமி எம்பிரிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் thickness T is equal to square root of 3pxy divided by 2pi into del ES whole square minus a square into root out வெளியே வந்து ES by EP whole power 1/3. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் A. இது A ல கேட்டிருக்காங்க. சோ இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கான டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட உங்களுக்கு என்னைக்கு நடக்குது? 10ஆம் தேதி. சரிங்களா? ஜனவரி 10ஆம் தேதி ரயில்வே இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. சரிங்களா? சோ இது வந்து எல்லாரும் அடுத்த டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரயில்வே, ஏர்போர்ட், ஹார்பர் இது வந்து செகண்ட் ஹாஃப். சோ நம்ம ஒரு யூனிட்ட வந்து ரெண்டு ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுக்கிறோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி சொல்லணும் அப்படினா டெஸ்ட் பேட்ச் நேம் வந்து லோட்டஸ் டெம்பிள். சரிங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சிவில் டெக்னிக்கல் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் ரெண்டுத்துக்குமே ப்ரொவைட் பண்றோம். சோ இது வந்து டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்த்து 93 பிளஸ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். TNPSC ஏக்கும் இருக்கு, JDOக்கும் இருக்கு. நீங்க தனித்தனியா ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டுமே ஜாயின் பண்ணீங்கன்னா காம்போ ஆஃபர் இருக்கு. சோ இதுல டோட்டலா 18500 பிளஸ் क्वेश्चंस வரும். டோட்டலா 8 மந்த்க்கு வரும். சரிங்களா? டெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றனால ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். சோ அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆப்ல கொடுப்போம். சரிங்களா? சோ இது வந்து அட்மிஷனுக்கு 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிடுவாங்க. சோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணா ரெகுலர் பேட்ச்ல ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா TNPSC AE and JDOக்கு தட்சிண மேரு அப்படினு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. சரிங்களா? டெக்னிக்கல் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல கிளாஸ் நோட்ஸ் கொடுப்போம், டெஸ்ட் क्वेश्चन இங்கிலீஷ்ல கொடுப்போம். மத்தபடி டீச் பண்றது தமிழ்ல டீச் பண்ணுவோம். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பைலிங்குவலா கொடுத்துருவோம். சரிங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 305 பிளஸ் கிளாसेस 915 பிளஸ் ஹவர்ஸ் டோட்டலா 8 மந்த் டியூரேஷனுக்கு கண்டக்ட் பண்றோம். சோ இதுக்கு அட்மிஷன் போடணும்னு நினைச்சாலும் 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சோ ஆன்லைன் வேணா ஆஃப்லைன்ல வேணும்னு நினைச்சீங்க அப்படினா TNPSC AE and JDOக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில் and ராஜபாளையம்ல ஆஃப்லைன் கிளாसेस வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். திருநெல்வேலி and தூத்துக்குடி ஜனவரி 3ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ இது வந்து 1 வீக் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் போட்டுருக்கோம். சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கிளாसेस கண்டக்ட் பண்றோம். சோ 8 மந்த் கண்டக்ட் பண்றோம். நாகர்கோயில் and ராஜபாளையத்துல ஜனவரி 21ஆம் தேதி கண்டக்ட் பண்றோம். சோ இதுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணனும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராஜபாளையம், நாகர்கோயில் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம அகாடமில கிட்டத்தட்ட 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓக்கு என்ன பண்றோம் சோ ஆன்லைன் கிளாसेस அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்றோம் அது மட்டும் இல்லாம சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே கண்டக்ட் பண்றோம் இது வரைக்கும் 492 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிருக்காங்க இது போக இப்ப கடைசியா நடந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓ அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் 500 பிளஸ் வந்துரும் சோ அதுல எந்த மாற்றமும் இல்ல சோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்ப அப்கமிங் 2026 எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே என்ன பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணிடலாம் சோ நம்ம அகாடமில கிளாसेस அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அவேலபிளா இருக்கு சோ அட்மிஷனுக்கு நான் சொன்ன நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க சோ விரைவில் அரசு பணியை பெற டாஃப் உடன் கை கோருங்கள். Thank you.